போக்குவரத்து துறையில உத்தரப்பிரதேசல இருக்கிற அந்த கான்ட்ராக்டர் டிரைவர் மார்ல கொண்டு தமிழ்நாட்டு பஸ்ல வந்து கான்ட்ராக்டர் ரீதியில ஓட்ட விடுற மாதிரி சொல்றாங்க. மனசு கஷ்டமா இருக்கு. இதை ஏன் சொல்லுதோம்னா, நான் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டேன். புதுசா ஒரு மாற்றம் வரட்டும், தளபதி அவர்கள் முதலமைச்சரா வரட்டும் அப்படின்னு நம்ம ஒரு ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்ட கடமைக்காக நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. யாரும் இந்த பதில தப்பா நினைக்காதீங்க. என்ன மேட்டர் வீடியோ சொல்லதான் வாங்க. இல்ல அப்புறம் இப்போ சமீப காலமா சோசியல் மீடியாவில் வீடியோ போயிட்டு இருக்கு. டிவிக்கு ஆட்சி அவங்க ஆட்சியாளர்கள் சொல்ற விஷயத்த வச்சு என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ படித்தவர்கள் இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு போக்குவரத்து துறையில உத்தரப்பிரதேசல இருக்கிற அந்த கான்ட்ராக்டர் டிரைவர் மார்ல கொண்டு தமிழ்நாட்டு பஸ்ல வந்து கான்ட்ராக்டர் ரீதியில ஓட்ட விடுற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டு டிரைவர் மாதிரி அண்ணன் மாதிரே எவ்வளவு வேலை இல்லாம படிச்சு தெரியுதாங்க. ஏன் நான் கூட வேலை இல்லாம இருக்கேன் ஐயா. எனக்கு வண்டியோட தெரியும், கண்டக்டர் வேலை பார்க்க தெரியும். எங்களை மாதிரி எனக்கு ஒரு பொழப்பு கொடுக்கலாம் முதலமைச்சர் விஜய் ஐயா. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த வட மாநிலத்துக்காரங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்க போறேன், அவங்களுக்கு பஸ்ல டிரைவராகவும் கண்டக்டர் வேலை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே புதுசா மாற்றம் வராதுன்னு நினைச்சப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மாற்றம் தப்பா இருக்க மாதிரி தோணுது. மற்றபடி நான் உங்களை குறை சொல்ல எதுவுமே இல்லை. மற்ற ஆட்சி எல்லாமே சிறப்பா பண்றீங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பா நீங்க ஜியோ நீங்க மாத்தி கண்டிப்பா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் முதலமைச்சர் விஜய் கண்டிப்பா நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ படித்த இளைஞர்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல 15 வச்சு காத்து உட்கார்ந்து இருக்காங்க. எப்பண்டா நமக்கு ஒரு வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட்ல ஒரு ஜாப் கிடைக்குமா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதில் ஃபெயில் ஆயிட்டோம், வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் டிரைவரோ ஒரு கான்ட்ராக்டரோ வேலை கிடைச்சதுன்னா என்னத்தையும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். இதை விட்டுட்டு வட மாநிலத்துக்காரனை கொண்டு உள்ள இந்திக்காரனை கொண்டு உள்ள விட்டுட்டு அவன்கிட்ட நம்ம வண்ணாரப்பட்ட இறங்கணும்னா அவன் ஏதாவது கக்கற பக்கறமா நமக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அதனால என்னோட ஒரு சின்ன கருத்து விஜயண்ணே, ரொம்ப கஷ்டமா இருக்கு முதலமைச்சர் விஜயண்ணே. கொஞ்சம் ஏதாவது நீங்க வழி செய்யுங்க. இந்த இந்திக்காரங்களை மாத்திட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை கொடுங்க. நீங்க கூட எலெக்ஷன்ல சொன்னீங்க நிக்கும் போது என்ன சொன்னீங்க, தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழனுக்கு தான் முதல் உரிமை, வேற எந்த மாநிலத்துக்காரனுக்கும் முதல் உரிமை கிடையாது, வேலை கிடையாதுன்னு சொன்னீங்க. அதே நேரம் என்ன சொன்னீங்க, திருப்பூர்ல வந்து ஃபுல்லா கம்பெனில இந்திக்காரங்க வேலை பார்க்காங்க, 75% இந்திக்காரங்க 25% தமிழ்காரங்க வேலை பார்க்கான்னு சொன்னீங்க. அந்த 75% அவங்க ஊருக்கு அனுப்பிட்டு ஃபுல்லா தமிழ்நாட்டுக்காரங்க வேலைக்கு வைக்க போறேன்னு சொன்னீங்க. நீங்க அதையும் செய்யுங்க. அதே நேரம் இந்திக்காரங்க அவங்க ஊர் வேலை பார்க்கட்டும், வடக்கன்ஸ் அவங்க ஊர் வேலை பார்க்கட்டும், நம்ம தெற்கன் தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான் வேலை பார்க்கணும். அதனால நீங்க அதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து ஒரு நல்ல ஒரு பதிலடிங்க அண்ணன் சொல்லுவீங்க. நான் நம்புறேன், நாட்டு மக்களும் நம்புறாங்க. மறக்காம எனக்கு ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க, நானும் கவர்மெண்ட் வேலைக்கு வரேன். எனக்கு வண்டி ஓட்ட தெரியும், பஸ்ல ஓட்டுவேன். அப்புறம் வந்து கண்டக்டர் வேலை கூப்பிடுங்க, நான் வாரையா. இந்திக்காரங்க மட்டும் கூப்பிடாங்க. இந்த தம்பியோட சின்ன ரிக்வஸ்ட் முதலமைச்சர் விஜயண்ணே. ரைட் நம்பர்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம நம்ம பேப்பர் 240 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.